சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்தது குரூப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அப்போ அது என்ன குரூப் கான்செப்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சிங்கிள் கான்செப்ட். நமக்கே தெரியும், கணக்கில் ABC இல்லைன்னா AB அப்படியே மாற்றி மாற்றி வருவாங்க, ஒருத்தரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அடுத்து இப்போ குரூப் கான்செப்டில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. பாருங்கள், இந்த கணக்கே பாருங்களேன், 36 ஆண்கள் 27 ஆண்கள் அப்படின்னு இருக்கா. இப்போ எல்லாமே ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த குரூப் கான்செப்டில் ஃபஸ்ட் டைப் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், கணக்கை 36 ஆண்கள் ஒரு வேலையை 18 நாட்களில் முடித்தால் 27 ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பார்த்தீங்களா கொஸ்டின்னு. அப்போ இந்த குரூப் கான்செப்ட் அப்படின்றதுக்கு வரும்போது நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கோட ஃபார்முலா அப்படின்னு ஒன்று தெரியணும். சரிங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா, M1 D1 H1/W1 = M2 D2 H2/W2. நடுவில் எல்லாமே மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? அதுதான் டைம் அண்ட் ஒர்க்கோட ஃபார்முலா. இவ்வளோ பெரிய ஃபார்முலா படிக்கணும் அப்படின்னு தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். M1 D1 H1/W1 = M2 D2 H2/W2. அப்போ இதில் MD HW இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரியணும். ஃபஸ்ட்டு D அப்படின்னா பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ், நாட்கள். H அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். W அப்படின்னா ஒர்க்கு. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், ஒர்க்கு எப்பயுமே கீழே தான் எழுதணும். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒர்க்கு அப்படின்றது எப்பயுமே கீழே தான் எழுத போகிறோம். Dனா டேஸு, Hனா ஹவர்ஸ். அப்போ இந்த Mனா யார்? இந்த கணக்கில் Mனா இந்த ஆண்கள் அப்படின்னு இருக்காங்களா, மென்னு. அப்போ M அப்படிங்கிறதுல எப்பயுமே மென்னு தான் வருமா அப்படின்னா கிடையாது. மென்னு வரலாம், உமன் வரலாம், சில்ட்ரன்ஸும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பாய்ஸும்பாங்க, கேர்ள்ஸும்பாங்க, இல்லைனா அனிமல்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, எல்லாமே வரலாம். சரிங்களா? அப்போ இந்த M1 அப்படிங்கிற இடத்துல யார் வேணாலும் இருக்கலாம். மென்னு, உமன், சில்ட்ரன், பாய்ஸு, கேர்ள்ஸு ப்ளஸ் அனிமல்ஸோட நேம் இருக்கலாம். அதுகூட ஒர்க் எஃபிஷியன்சியும் இருக்கலாம். இதையும் நம்ம M அப்படிங்கிற இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். தமிழில் இது என்ன சொல்லுவோம்? வேலை செய்யும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ஈஸி, கணக்கு படிக்கும்போதே ஞாபகம் வந்துடும். அப்போ இந்த ஒர்க் எஃபிஷியன்சினா என்ன அப்படிங்கிறத நான் அந்த கணக்கு வரும்போது சொல்கிறேன். சரியா? அப்போ இதையே நம்ம எங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்? M1 அப்படிங்கிற இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு இந்த ஃபார்முலா தான். அந்த முழு ஃபார்முலாவே எல்லா கணக்குலையும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவைப்படாது. கணக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை நம்ம இதிலேருந்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த கணக்கு பாருங்களேன், 36 ஆண்கள். அப்போ இவங்க யார்? M1னா ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இவங்க D1னா நம்பர் ஆஃப் டேஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 27 ஆண்கள், M2 கொடுத்தாச்சு, அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? D2 கேட்டிருக்கான். அப்போ அந்த பார்த்தாலே தெரியும், M1 இருக்குது, D1 இருக்குது, M2 இருக்குது, D2 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே சுருக்கிட வேண்டியதான். நமக்கு தேவை இந்த HWலாம் இதில் தேவையில்லை, அவ்வளோதான். என்ன தேவையோ அதை மட்டும் ஃபார்முலாவில் எடுத்துக்குவோம். அப்போ M1 D1 = M2 D2, அவ்வளோதான் ஃபார்முலா. M1 பாருங்கள், எத்தனை பேர்? 36 ஆண்களா? எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 18 நாளில் முடிக்கிறாங்க. = 27 ஆண்கள் எவ்வளோ நாளில் முடிக்கலாம்? அதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இது பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இன்டைரக்ட் மெத்தட்னா என்னென்னு ஒரு மீனிங் சொன்னோம். டைம் அண்ட் ஒர்க் சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னோம். அப்போ இன்டைரக்ட் மெத்தட்னா பெருக்கல் போட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னோமா, அங்கேயே ஒரு ஃபார்முலா இது அப்படின்னு சொன்னோம். அப்போ இது என்ன ஃபார்முலானா இதுதான் அங்கேயே எழுதியிருக்கோம். M1 D1 = M2 D2. 36 பேர் 18 நாளில் முடித்தாங்கன்னா 27 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்படியே சால்வ் பண்ணுவோமா? 9th டேபிள் அடிக்கலாம். இங்கே 3, இங்கே 2, 3 இங்கே அடித்தோன்னா ஒரு 12. அப்போ 2 × 12 எவ்வளோ நாள்? 24 டேஸ்னு வந்துடும். சரியா? அப்போ எல்லா சம்பளையும் முழு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. மொத்த ஃபார்முலா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க. சரிங்களா? இப்போ இதுலேயே அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள்.
30 ஆண்கள் ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் வேலை செய்து 18 நாட்களில் வேலையை முடிக்கின்றனர். அப்போ கொஞ்சம் நிறைய டேட்டா இருக்குது, தெரில அப்படின்னா தனியாக கூட எழுதிக்கலாம். சரிங்களா? 30 ஆண்கள் அப்படின்னா யார்? M1னா ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் வேலை செய்து, 7 மணி நேரம்னா அது ஹவர்ஸ் தானே, 7 மணி நேரம் வேலை செய்து 18 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ டி தானே, 18 நாட்களில் முடிக்கின்றனர். 30 ஆண்கள் 7 மணி நேரம் வேலை செய்து 18 நாட்களில் முடிக்கின்றனர். அடுத்தது பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் வேலை செய்து, அது H2வா, ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் வேலையை முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? அப்போ நமக்கு யாரை கேட்டிருக்கான்? M2 தான் கேட்டிருக்கான். இந்த ஆர்டரில் நம்ம பார்க்க வேணாம். சரியா? இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. அப்போ நமக்கு M1 D1 H1 கொடுத்துட்டு M2 D2 H2வில் இந்த M2 கேட்டிருக்காங்க. நான் முழு ஃபார்முலா போடணுமா? தேவையில்லை, ஏன்னா இதில் இந்த ஒர்க்குன்றதை மென்ஷன் பண்ணவே இல்லைல்ல. அப்போ நம்மளே ஃபார்முலா சொல்லிடலாமா? டேட்டாவை பார்த்தோன்னே ஃபார்முலா. அப்போ M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. அப்போ இதில் நமக்கு தேவை M2 தான், எத்தனை ஆண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ M1 D1 H1, M1 30 இன்ட்டு D1 18 H1 7. நீங்கள் எழுதும்போது M1 ஃபஸ்ட்டு, D1 செகண்டு, H1 தேர்டுன்னு எழுத வேண்டாம் தேடி, ஏன்னா எல்லாத்தையும் பெருக்க தானே போகிறோம். இப்போ இதை 3 வரிசையை அப்படியே பெருக்கி விட்ருங்க. சரியா? அப்படி எழுதிருங்க. ஈக்குவல் டு M2 தான் கேட்டிருக்காங்க. D2 தெரியும் 30, H2வும் தெரியும் 6. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 3 × 7 எவ்வளோ வரும்? 21 பேர் வரும். முடிஞ்சு போச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ கணக்குக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா நம்மளை எடுத்து எழுதினாலே போகும். இதுலேயே நம்ம முழு ஃபார்முலாவே யூஸ் பண்ணலை, ஒர்க்கு கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும்தான், மேலே உள்ளதை மட்டும்தான் எழுதியிருக்கோம். M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2, அதை மட்டும்தான் எழுதியாச்சு. இதில் அடுத்த கணக்கு பார்த்துடலாமா? இது எல்லாமே பேசிக் தான், ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த சம் பாருங்கள், அதே தான், பேசிக் தான். ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். கணக்கு பாருங்களேன், 7 சிலந்தி 7 நாட்களில் 7 வலையை பின்னுகிறது எனில், அப்போ இந்த 7 சிலந்தி தானே M1, 7 நாட்கள்ன்றது D1, 7 வலையை பின்னுகிறதுனா அது பண்ணுற ஒர்க்கு தானே, அப்போ அது W1. கரெக்டாக? 7 சிலந்தி 7 நாளில் 7 வலையை பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்ன எத்தனை நாட்கள் ஆகும்? ஒரு சிலந்தி, அப்போ M2 கொடுத்தாச்சு. ஒரு வலையை பின்ன, அப்போ அது W தானே, ஒர்க்கு தானே. ஒரு வலையை பின்ன எத்தனை நாட்கள்? D2 தான் கேட்டிருக்காங்க நமக்கு. அப்போ ஃபார்முலா நம்மளே சொல்லிடலாமா? MDW மட்டும்தானே இருக்குது ரெண்டு பக்கமே. அப்போ ஃபார்முலா என்னது? M1 D1 W1 ஈக்குவல் டு M2 D2 W2. கரெக்டா? அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். M1 7, D1 7, W1 7, M2 1, D2 தான் கேட்டிருக்காங்க, இல்லைன்னா Xன்னு வச்சுக்கலாம், W2வும் 1. கரெக்டா? அந்த 7 7 அடிச்சிட்டோன்னா Xோட வெளியே எவ்வளோ? 7 daysன்னு வந்து. அப்போ 7 சிலந்தி 7 நாளில் 7 வலையை பின்னுது. M1 D1 W1. கணக்கில் ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்ன W2, அது எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 7 நாட்கள் அப்படின்னு வந்துடுமா? அப்புறம் 3 கணக்குலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முலா தான். முதல் கணக்கில் M1 D1 ஈக்குவல் டு M2 D2, அதுக்கு முன்னாடி கணக்கில் M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. இங்கே ஃபார்முலா M1 D1 W1 ஈக்குவல் டு M2 D2 W2. அப்போ எல்லா சமுக்கும் முழு ஃபார்முலா தேவைப்படாது. சரிங்களா? சப்போஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தா முழு ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். என்ன டேட்டா இருக்கோ அந்த ஃபார்முலா மட்டும் எடுத்து ஆன்சர் சால்வ் பண்ணிடணும். சரியா? அப்போ குரூப் கான்செப்டில் இது எல்லாமே பேசிக், ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்த மாடல் சால்வ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், டைப் 2. சரிங்களா? குரூப் கான்செப்டில் டைப் 2 செய்ய போகிறோம். அதுவும் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் செய்கிறோம். கணக்கு கூட கதையை மாற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா? கணக்கு பாருங்கள், 12 ஆண்கள் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ அந்த 12 பேர் வேலை பார்த்துருந்தா 9 நாளில் வேலையை முடிச்சிருக்கணும். 6 நாட்கள் வேலை செய்த பின்பு, அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா,
12 பேருமே 9 நாள் பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த 12 பேருமே 6 நாள் தான் செஞ்சுருக்காங்க. அதுதான் இதோட மீனிங். 6 நாட்கள் வேலை செய்த பின்பு. அப்போ அந்த 12 பேரும் 6 நாள் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலும் 6 ஆண்கள் வேலையில் சேர்கின்றனர். அப்போ அந்த 6 நாளைக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர் உள்ளே வர்றாங்க. எனில் மீதி வேலை முடிய எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிங்கிள் கான்செப்ட்லேயே செஞ்சுருப்போம். ஏபி இருக்காங்க, இந்த மாதிரி 3 நாள் செஞ்சுட்டு ஏ வெளில போயிடறாரு அப்படின்னு செய்யும்போது 2 ஸ்டெப் சொல்லியிருப்போம். யாராவது வெளில போகிறான் இல்லை உள்ளே வர்றான் அப்படின்னாலே 2 ஸ்டெப். கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு மறந்துடவே கூடாது. சிங்கிள் கான்செப்டில் ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். அப்போ இங்கேயும் அதே கதை தான் எழுத போகிறோம். இதை அப்படியே ஒரு 3 ஸ்டெப்பாக எழுதுங்க. சரியா? இந்த மாதிரி கணக்கை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதுங்களேன். 12 ஆண்கள் 9 நாளாக செய்கிறாங்களா? நான் சும்மா பெருக்கல் மாதிரி நானாக போட்டுக்கிறேன். 12 ஆண்கள் 9 நாளில் செஞ்சுருக்காங்க. இப்போ இது M1, இது D1 தானே, நம்மளாம் சும்மா வச்சுக்குவோம். சரிங்களா? கணக்கை எடுத்து எழுதியிருக்கோம். M1 × D1 சும்மா எழுதியிருக்கோம். 12 ஆண்கள் 9 நாளில் செஞ்சால் வேலையை முடிச்சிருக்கணும். ஆனால் 6 ஆட்கள் மட்டுமே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த 12 பேருமே 6 நாட்கள் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டட் ஒர்க்கு அப்படிங்கிறது 12 பேரோட 6 நாள் வேலை தானே முடிஞ்சிருக்கு. இங்கேயே ரிமைனிங் ஒர்க்கு நீங்களே சொல்லிடலாமா? 12 பேர் 9 நாள் செஞ்சுருக்கணும். 12 பேருமே 6 நாள் தான் செஞ்சுருக்கான். அப்போ அந்த 12 பேரோட மீதி 3 நாள் வேலை பெண்டிங்கில் இருக்கா? ஈக்குவல் டு, தெளிவாக எழுதணும். இது கணக்கு. 12 ஆண்கள் 9 நாளில் முடிக்கணும். 6 நாட்கள் வேலை செய்த பின்புட்டான். அப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க்கு 12 பேருமே 6 நாள் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ 12 பேரோட மீதி 3 நாள் வேலை இருக்குது. பாதி கணக்கு தான் எழுதியிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக எழுதி வச்சுட்டோம் ஆன்சர். இதுக்கப்புறம் மீதி கணக்கு படிங்களா. மேலும் 6 ஆண்கள் வேலையில் சேர்கின்றனர். அப்போ மீதி 12 பேரோட 3 நாள் வேலை தான் பெண்டிங் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர் வந்திருக்கான். அப்போ எனக்கு இப்போ எத்தனை பேர் ஆகிட்டான்? 18 பேர் ஆகிட்டாங்க. அப்போ இந்த 18 பேரும் அதை எவ்வளோ நாளில் செய்ய போகிறோம்? 12 பேரோட மீதி 3 நாள் வேலையை தான் இப்போ அந்த 18 பேர் எவ்வளோ நாளில் செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? அப்போ இது என்ன ஃபார்முலா? 12 பேரோட 3 நாள் வேலை. அப்போ M1 D1 தானே, ஈக்குவல் டு M2 D2. ஃபார்முலா தான், கொஞ்சம் இன்டைரக்டாக உள்ளே வந்திருக்கும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணால் இங்கே 6, இங்கே ஒரு 2 வரும். அப்போ x = 2. திரும்ப சொல்கிறேன், 12 பேர் 9 நாளில் முடிச்சிருக்கணும். 6 நாட்கள் வேலை செய்த பின்பு இதோட நிறுத்திடுங்க. அப்போ 12 பேரும் 6 நாள் தான் செஞ்சுருக்கான். மீதி 12 பேரோட 3 நாள் வேலை இருக்குது. இதைத்தான் மேலும் 6 பேர் வரான். அப்போ இப்போ 18 பேர் ஆயிடுவாங்களா? அப்போ அந்த 18 பேர் எவ்வளோ நாள் செய்ய போகிறாங்க? அப்போ சால்வ் பண்ணால் x 2 days. கணக்கை இதுலேயும் தெளிவாக படிக்கணும். மீதி வேலையை முடிய எத்தனை நாள் அப்படின்பா, அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைனிங் ஒர்க்கில் எக்ஸ் எத்தனை நாள் வந்திருக்கு? 2 நாள் அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் முழு வேலையை முடிய எவ்வளோ நாள் கேட்டாங்கன்னா, அப்போ ஃபஸ்ட்டு 12 பேர் ஒரு 6 நாள் செஞ்சாங்களா? இப்போ மீதி வேலை ஒரு 2 நாளா? அப்போ நான் முழு வேலை முடியணும்னா எவ்வளோ நாள் போடுவேன்? 8 நாள்னு ஆன்சர் போடுவேன். சரிங்களா? அப்போ இந்த கணக்கை தெளிவாக படித்தாலும் மீதி வேலை அப்படின்னா இங்கே 2 நாள் வரும். முழு வேலைன்னா ஆன்சர் 8 நாள் வரும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். தெளிவாக நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? பாருங்கள், வெளில போகிறான் இல்லை உள்ளே வர்றான் அப்படிம்பாங்க. 2 ஸ்டெப்பு. கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க். சிங்கிள் கான்செப்டில் செஞ்சது தான் அப்படியே செஞ்சுருக்கோம். இப்போ இதே மாடல் தான், நம்பரை மட்டும் மாற்றுவோம், இன்னொரு கணக்கு செய்யலாம். ஈஸியாக அதே மாடல் தான். அடுத்த சம் பார்ப்போம். 7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ 7 பேர் செஞ்சுருந்தால் அந்த வேலையை 12 நாளில் முடிச்சிருக்கணும். அவர்கள் வேலையை துவங்கிய 7 நாட்களில் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள்? அவங்க எல்லாருமே சேர்ந்து 7 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அது வரைக்கும் நிறுத்தவுமே, இதோடு நிறுத்துகிறோங்க. அப்படியே கணக்கு எடுத்து எழுதுங்க. 7 பேர் 12 நாளில் முடிச்சிருக்கணும். அவர்கள் வேலையை துவங்கி 7 நாட்களில். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த 7 பேருமே 7 நாள் வேலை பார்த்துட்டாங்க. அப்போ மீதி வேலை 7 பேரோடைய 5 நாள் வேலை இருக்கும். பாருங்கள், பாதி கணக்கை படிச்சுட்டு இது எழுதிடணும். அப்போ 7 பேர் 12 நாளில் முடிச்சிருக்கணும். வேலையை துவங்கி 7 நாட்களில். அப்போ அந்த 7 பேருமே 7 நாள் தான் செஞ்சுருக்காங்க. மீதி அந்த 7 பேரோட 5 நாள் வேலை இருக்குது. சரி, இதை தான்
எடுத்தது பாருங்களேன், இருவர் சென்று விடுகின்றனர். அப்போ 7 பேரில் இப்போ எனக்கு 2 பேர் என்ன ஆகிட்டான், வெளியில் போயிட்டான். அப்போ மீதி வேலை முடிய எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 7 பேரோட மீதி 5 நாள் வேலையை இப்போ 2 பேர் போயிட்டனால மீதி 5 பேர் தான் இருக்கான், எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ ஈக்குவல் இருந்தால் டைரெக்டாக அடிக்கணும். சரியா? எல்லாம் கீழே கொண்டு வரக்கூடாது. சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸ் எவ்வளோ வரும், 7 டேஸ்ன்னு வந்துச்சு. 2 சம் பார்த்தீங்களா? 3 ஸ்டெப்பு தான், ஆன்சரை போட்டுறணும். சரியா? ஃபார்முலாவை யூஸ் பண்ண தெரியணும். இப்போ டைப் 2ல் இன்னும் 2 கணக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைப் 2லேயே அடுத்த கான்செப்ட். சரியா? ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். பாருங்கள், 2 மடங்கு வேலை செய்கிறார். மடங்கு நம்ம ஏஜஸ் அப்படிங்கிற சாப்டரில் சொல்லியிருப்போம். மடங்கு அப்படின்னாலே அதை ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னு சால்வ் பண்ணலாம். ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள் ஆகும் எனில், அப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சால் 12 நாளில் முடிச்சிடுறார். இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின் ஈஸி தான். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டேட்டா பி 12 நாளில் முடிக்கிறார். முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஏ பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், ஏ பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். ஏ பியோட 2 மடங்கு வேலை செய்கிறார். அப்போ பி ஒரு வேலை பார்க்குறப்ப ஏ என்ன பண்ணியிருப்பார், 2 வேலையை முடிச்சிருவாரா? அப்போ இந்த 2:1 அப்படிங்கிறது யார், ஒர்க் எஃபிஷியன்சி, வேலை செய்யும் திறன் அப்படின்னு சொன்னோமா. அப்போ ஏ பியை விட 2 மடங்கு வேலை, பி ஒரு வேலை பார்த்தா ஏ 2 வேலை முடிச்சிடுவார். அதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். அப்போ பியால் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பான்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். பியால் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி பாருங்கள், ஒரு எஃபிஷியன்சியா. இப்போ இந்த ஒரு எஃபிஷியன்சி மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறான், 12 நாளில் முடிக்கிறான். பியோட எஃபிஷியன்சி 1, அவன் 12 நாளில் முடிக்கிறான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்னா, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள்னு கேட்டிருக்கான். 2 பேரும் சேர்ந்து, அப்போ 2 பேரும் சேர்ந்துன்னா மொத்தம் எஃபிஷியன்சி எவ்வளோ, 3 எஃபிஷியன்சியா. அப்போ ஒரு எஃபிஷியன்சி 12 நாளில் முடித்தா 3 எஃபிஷியன்சி எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் என்ன ஃபார்முலா தான், M1 D1 = M2 D2 தான். அப்போ M1ங்கிற இடத்த நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒர்க் எஃபிஷியன்சியும் போடலான்னு சொன்னோமா, அதோட சம்மு தான் இது. அப்போ பியால் 12 நாள், பியோட எஃபிஷியன்சி 1, அந்த ஒரு எஃபிஷியன்சி 12 நாளில் முடிக்குதுன்னா 2 பேர் சேர்ந்து அப்போ மொத்தமாக 3 எஃபிஷியன்சியா. அப்போ 3 எஃபிஷியன்சி எவ்வளோ நாளில் கேட்டுருக்கேன். அதை அடித்தா ஆன்சர் எவ்வளோ வரும், 4 நாள் வரும். சப்போஸ் இந்த கணக்கில் இருவரும் சேர்ந்து அப்படின்றதுக்கு பதிலாக ஏ மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள்னு கேட்கலாம்ல. அப்போ அதையும் ட்ரை பண்ணுவோமா. அப்போ பியோடது 12 நாள் தெரியும், பியோட எஃபிஷியன்சி 1, ஒரு எஃபிஷியன்சி 12 நாளில் முடிக்குது. அப்போ ஏ செஞ்சுருந்தா என்ன பண்ணுவோம், 2 எஃபிஷியன்சி மட்டும் எவ்வளோ நாள்னு பார்த்துருப்போம். சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும், 6 நாள்னு வரும். இது ஏ மட்டும். நம்ம கணக்கில் இது கேட்கல, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்கலாம்ல, இப்போ 2யுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்போ இந்த மடங்கு அப்படின்ட்டு வந்தாலே எதில் எழுதிடணும், ரேஷியோவில் எழுதிடணும். ஏ பியை விட 2 மடங்கு, அப்போ ஏ பியை விட 2 மடங்கு. அப்போ இவன் ஒரு வேலை பார்த்தா இவன் 2 வேலை பார்த்துருவான். இப்போ இந்த ரேஷியோ என்ன அப்படின்னா ஒர்க் எஃபிஷியன்சி அப்படின்னு அர்த்தம், வேலை செய்யும் திறன். இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அந்த M1 M2 அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் இந்த ஃபார்முலா. புரிஞ்சுதா? அதில் இன்னும் ஒரே ஒரு கணக்கு மட்டும் பார்த்துடலாம். அடுத்த சம் பார்ப்போம். ஒரு வேலையை ஏ என்பவர் 16 நாட்களில் முடிப்பார். பாருங்க, ஏ மட்டும் அந்த வேலையை 16 நாளில் முடிச்சிருவார். பி என்பவர் ஏயை விட 60% அதிகம் வேலை செய்யும் திறனுடையவர். போன கணக்கில் ஏ பியை விட 2 மடங்கு அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு. இது இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான். பி என்பவர் ஏயை விட 60% அதிகம் வேலை செய்யும் திறனுடையவர். கொஸ்டின் பாருங்கள், எனில் முழு வேலையும் பி மட்டும் முடிக்க எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை முதல் எழுதிடுவோம். மடங்கு அப்படின்றத ரேஷியோவில் எழுதணுமா. அப்போ இந்த பர்சன்டேஜையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேஷியோ கொண்டு வர பார்க்கணும். பி என்பவர் ஏயை விட 60% அதிகம். அப்போ பாருங்களேன், பி தான் ஏயை விட 60% அதிகம். அப்போ ஏ 100 அப்படின்னா எவ்வளோ இருப்பான், 160 இருப்பான்.
ஏன்னா பர்சன்டேஜ் அப்படின்னாலே கம்பேர் பண்ணுறவொன்னே 100ன்னு வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ பி தான் ஏயை விட 60% அதிகம். அப்போ ஏ 100 இருந்தால் 160. சப்போஸ் பி ஏஐ விட 20% கம்மி அப்படிம்பாங்க. அப்போ இவன் 100 இருந்தால் இவன் 80ன்னு போடணும். சரிங்களா? அப்போ இதை ரேஷியோ எடுக்க முடியுமா? கேன்சல் பண்ணனா பண்ணலாம், இல்லை இதை வச்சே செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போ ரேஷியோ எடுத்தால் எவ்வளோ வரும்? 5:8. அப்போ அந்த 5:8 யார்? வேலை செய்யும் திறன். இதுதான் M1 M2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? அவ்வளோதான், கணக்கு முடிய போகுதுல்ல. சரி, யாரோட டேட்டா இருக்குது? ஏயோட டேட்டா தான் இருக்குது. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 5, அவன் 16 நாளில் முடிச்சிடுவான். கணக்கில் பாருங்கள், பி மட்டும் கேட்டிருக்கான். அப்போ பியோட எஃபிஷியன்சி 8, அவன் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்கான். அப்போ 5 எஃபிஷியன்சி உள்ளவன் 16 நாளில் முடித்தா 8 எஃபிஷியன்சி உள்ளவன் எவ்வளோ நாள்? அப்போ M1 D1 = M2 D2. அப்போ சால்வ் பண்ணலாமா? ஆன்சர் எவ்வளோ வரும்? 10 நாள்னு வரும். அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? அப்போ இந்த டைப் 1 டைப் 2 குரூப் கான்செப்டில் எல்லாமே இந்த ஃபார்முலா தான் உள்ளே வந்துருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்குது, அதுக்கு அடுத்து பார்ப்போம். சரியா? குரூப் கான்செப்டில் டைப் 3. சரிங்களா? டைப் 1 டைப் 2 முடிச்சிட்டோம். டைப் 3 கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் தான் இது. சரிங்களா? கணக்கு பார்ப்போம். 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் இணைந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். அதை மட்டும் எழுதுகிறேன். 4 ஆண்கள் 6 பெண்கள் 8 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 3 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் இணைந்து அதே வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ 3 ஆண்களும் 7 பெண்களும் அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். எனில் 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? 10 பெண்கள் மட்டும் அதை தனியாக செஞ்சால் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே வெறும் ஆண்கள் அப்படின்றதான் வந்துச்சு. இங்கே 2 பேர் சேர்ந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாடல் எல்லாமே ஒரே கான்செப்டில் தான் செய்ய போகிறோம். அப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு பாருங்கள். எனக்கு இந்த 2 பக்கமுமே குரூப்பாக இருப்பாங்க. கொஸ்டினில் சிங்கிளாக கேட்பான். நல்லா கவனிச்சுருங்க. இங்கே மென் உமன் இருக்குது, இங்கேயும் மென் உமன் குரூப்பாக இருக்குது, கொஸ்டின் சிங்கிளாக இருக்குது. சப்போஸ் எனக்கு இங்கே 2 பக்கமும் மென்னு உமன் தனித்தனியாக கொடுத்துட்டு கொஸ்டினை குரூப்பாக கேட்டுருவான், இல்லை 3மே குரூப்பாக கேட்டுருவான். சரிங்களா? ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே மாடலில் தான் அப்ரோச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை இந்த மென் உமனோட ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ மென் உமன் ரிலேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பாருங்கள், 4 ஆண்கள் 6 பெண்களும் ஒரு நாள் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 1/8 இல்லையா? அதே மாதிரி 3 ஆண்களும் 7 பெண்களும் ஒரு நாளில் 1/10 வேலையா? இப்போ நான் அந்த 8 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன், 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். 32 men + 48 women = 1. இங்கே 30 men + 70 women = 1. அப்போ எனக்கு ரைட் சைடு 2 பக்கமே 1 இருக்கனால லெஃப்ட் சைடு உள்ளதை ஈக்குவல் பண்ணுறேன். 32 men + 48 women = 30 men + 70 women. இதுக்கப்புறம் நான் மென்னெலாம் ஒரு பக்கம் உமன்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து ரிலேஷன் எடுத்துருவேன். சரிங்களா? அப்போ இது உள்ள லாஜிக்காக இவ்வளோ நம்ம எழுதணுமா அப்படின்னா தேவை கிடையாது. நமக்கு இந்த ஈக்குவேஷன் டைரெக்டாக வரணும்னா ஒரே ஸ்டெப்பில் எழுதிடணும். இந்த மாதிரி கணக்கு இந்த நம்பரை வச்சு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க, யோசிக்கவே வேண்டாம். சரியா? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 32 men + 48 women. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், நம்பரை வச்சு அப்படியே பெருக்குங்க. 30 men + 70 women வந்துடும். நடுவில் ஒரு ஈக்குவல்ட்டாக போடுறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி குரூப்பாக வந்தால் நான் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பரை வச்சு இதை பெருக்கிறேன், இந்த நம்பரை வச்சு இதை பெருக்கிறேன், நடுவில் ஒரு ஈக்குவல்ட்டாக போட்டுடுறேன். பாருங்கள், இது 2 ஒரே ஈக்குவேஷன் தானே. அப்போ அதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, டைரெக்டாக அதை எழுதுங்க. இதிலேருந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். மென்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டுவாங்களேன். 32 men - 30 men ஈக்குவல் டு போடுங்க. 70 women - 48 women. 32 - 30 2 men. 70 48 அப்படின்னா 22 women. அப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இதை அடிச்சிடலாம். அப்போ 1 men = 11 women. அப்போ எனக்கு இங்கே யார் கிடச்சிட்டாங்கன்னா
மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள ரிலேஷன் கிடச்சிட்டாங்க. சரியா? இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறோங்கிறது இப்போ நமக்கு தெரியணும். ஏன்னா கொஸ்டின் சைடு நமக்கு உமன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 10 உமன் எவ்வளோ நாள்? சப்போஸ் நமக்கு ஒரு 20 உமன் 5 டேஸில் பண்ணுறாங்க, 40 டேஸில் பண்ணுறாங்க. அப்போ 10 உமன் எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தா 20 உமன் 40 நாளில் பண்ணால் 10 உமன் எவ்வளோ நாள்? M1 D1 = M2 D2 சும்மா போட்டிருக்கலாம். அப்போ நமக்கு யார் தெரியணும்னா உமனோட இன்னொரு டேட்டா தெரியணும், சிங்கிளாக தெரியணும். உமன் மட்டும் இவ்வளோ பேர் இவ்வளோ நாளாக செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் இங்கே கை வைக்க முடியும். அப்போ என்னோடய வேலை அப்படிங்கிறது இந்த ரிலேஷனை இந்த 2 இடத்துல எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இருக்க மென்னை நான் உமனாக மாற்றணும். கொஞ்சம் இதில் இருக்கும், போக ஈஸியாகிடும். சரிங்களா? அப்போ இதுக்கு தான் இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 men = எவ்வளவு? 11 உமனா? அப்போ நான் இந்த இடத்துல கொஸ்டின் எனக்கு உமன் கேட்டிருக்காங்க. அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் 2ல் ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய மென்னை நான் இங்கே உமனாக மாற்றுறேன். சரிங்களா? எதில் ஈஸின்னு நம்ம இஷ்டம் தான். பாருங்கள், இதில் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. 3 men + 7 women = 10. 3 men + 7 women = 10. நான் இந்த மென்னை உமனாக மாற்ற போகிறேன். அதுக்கு தான் இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 men = 11 உமனா? அப்போ 3 men எவ்வளவு? 33 உமனா? அப்போ நான் இங்கே 33 உமன் போட்டுப்பேன். அப்போ 33 + 7 எவ்வளோ? 40 உமன் அந்த 10 டேஸ். அப்போ எனக்கு உமனோட டேட்டா சிங்கிளாக கிடச்சிருச்சு. இப்போ நான் ஆன்சரை போட்டலாமா? 40 உமன் 10 டேஸில் முடித்தா 10 உமன் எவ்வளோ நாள்? 40 உமன் 10 டேஸில் முடித்தா 40 உமன் 10 டேஸில் முடித்தா இந்த 10 உமன் எவ்வளோ நாள்? 40 days. அப்போ அது என்ன ஃபார்முலா? M1 D1 = M2 D2. அதுதான் செஞ்சுருக்கோம். இப்போ திரும்ப நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி குரூப்பாக கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்பரை வச்சு பெருக்கிறோம். இங்கே நம்பரை வச்சு பெருக்கிறோம், ஈக்குவல் டு போடுறோம். மென்னெல்லாம் ஒரு பக்கம் உமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஒரு ரிலேஷன் கிடச்சிரும். அப்போ இந்த ரிலேஷனை என்ன செய்யணுன்னா நம்ம கொஸ்டினை பார்த்தா தான் தெரியும். அப்போ நமக்கு 10 உமன் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு உமனோட டேட்டா சிங்கிளாக தெரிஞ்சால் தான் கணக்கு செய்ய முடியும். அப்போ நான் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மென்னை உமனாக மாற்றிடுவேன். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். அப்போ இங்கே 4 மென்னா, 1 men 11 உமன்னா, இங்கே 4 men எவ்வளோ வந்துடுவாங்க? 44 உமனா? நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் ஆகும். சரிங்களா? 2 ஸ்டெப் அவ்வளோதான். ரிலேஷன் எடுக்கிறோம், கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலாவில் போடுறோம். சரிங்களா? அப்போ யாரை மாற்றணுங்கிறது நம்ம கொஸ்டினை பொறுத்து தான். அப்போ கொஸ்டின் 10 உமன் அப்படின்னு கேட்டிருக்கனால நான் இங்கே மென்னை உமனாக மாற்றினேன். சரியா? அடுத்த சம் இதே மாடலில் செய்யலாம். ரொம்ப ஈஸியானது தான். அடுத்த சம் பாருங்கள், அதே மாடல் தான், போன சம் மாடலே தான், நம்பரை மட்டும்தான் மாறி இருக்கு. சரியா? கணக்கு பாருங்களேன். 8 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் இணைந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். எடுத்து எழுதுவோமா? 8 ஆண்கள் 12 பெண்கள் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்தது 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் இணைந்து அதே வேலையை 14 நாட்களில் முடிக்கின்றனர். 6 ஆண்கள் 8 பெண்கள் இணைந்து அதே வேலையை 14 நாளில் முடிக்கிறாங்க. கொஸ்டின் பாருங்கள், எனில் ஒரு பெண் மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? சரியா? ஒரே ஒரு உமன் மட்டும் எவ்வளோ நாள்? அப்படியே போன கணக்கு மாடலே தான். அப்போ இந்த பக்கம் குரூப்பாக இருக்குது, இங்கே சிங்கிளாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான். இங்கே குரூப்பாக இருந்து இங்கே சிங்கிளாக இருக்கலாம், இல்லை இங்கே சிங்கிளாக கொடுத்துட்டு இங்கே குரூப்பாக இருக்கலாம், இல்லை எல்லாமே குரூப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டாலே ரிலேஷன் எடுத்துருங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த நம்பரை வச்சு பெருக்குங்க. 80 men + 120 உமனா? இந்த நம்பரை அப்படியே பெருக்குங்களேன். இங்கே எவ்வளோ வரும்? 84 men + 112 உமன். 14 வச்சு பெருக்கணும். 6 × 14 எவ்வளோ? 84. 8 × 14 அது ஒரு 112. நடுவில் என்ன பண்ணணும்? ஈக்குவல். இப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம், உமன்லாம் ஒரு பக்கம். பாருங்கள், 120 உமன் இந்த பக்கம் வந்தால் -112 = 84 men -80 men. 120 - 12 எவ்வளவு? 8 உமன், இங்கே 4 men. சால்வ் பண்ணால் இங்கே 2, இங்கே 1. அப்போ 2 women = 1 man. ரிலேஷன் கிடச்சிருச்சா?
அப்போ மென்னுக்கும் உமனுக்கும் ரிலேஷன் பாருங்களேன், 1 men ஈக்குவல் டு 2 women அப்படி பார்க்கணும்னா எல்லாம் ஈஸி தான். அப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினை பாருங்கள், ஒரு உமன் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்களா? அப்போ எனக்கு ஒரு உமன் எவ்வளோ நாள்னு தேவை. அப்போ உமனோட டேட்டா சிங்கிளாக தேவைப்படுது. அப்போ நான் இந்த ரிலேஷன் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் மென்னை உமனாக மாற்ற போகிறேன். சரிங்களா? எது ஈஸி? இப்போ இதில் செய்வோமா? இது செய்கிறேன். ஒரு மென்னுனா 8, 2 உமனா? ஒரு மென்னுனா 2 உமன். அப்போ 8 மென்னுனா எவ்வளோ? 16 உமன் ஆயிடுவாங்களா? அப்போ 16 + 12 எவ்வளோ வந்துடும்? 28 உமன் 10 days. கரெக்டாக? அப்போ உமன் டேட்டா சிங்கிளாக கிடச்சிருச்சா இதிலேருந்து? அப்போ 28 உமன் 10 daysல முடித்தா ஒரு உமன் எவ்வளோ நாள்? இப்போ 28 உமன் 10 daysல முடித்தா ஒரு உமன் எவ்வளோ நாள்? சால்வ் பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 280 daysன்னு கிடச்சி. M1 D1 = M2 D2 அந்த ஃபார்முலா தான் செஞ்சுருக்கோம். சரிங்களா? அப்போ ரிலேஷன் எடுக்கிறோம். எனக்கு உமன் கொஸ்டினில் கேட்டிருக்கனால இதில் ஏதாவது ஒரு இடத்துல நான் மென்னை உமனாக மாற்றிட்டேன். அப்போ உமனோட டேட்டா சிங்கிளாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டுறோம். புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு பார்ப்போம். 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். பாருங்கள், 10 பெண்கள் 7 நாள். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் முடிக்கின்றனர். இப்போ 10 சில்ட்ரன்ஸு 14 நாளில் செய்கிறாங்க. கொஸ்டின் பாருங்களேன், எனில் 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் இணைந்து 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. போன 2 கணக்குலையுமே இங்கே குரூப்பாக இருந்தால் இங்கே சிங்கிளாக இருந்துச்சு. இந்த கணக்கில் இங்கே சிங்கிளாக இருக்குது, இங்கே குரூப்பாக இருக்குது. அந்த மாதிரி குரூப்பாக வந்தாலே கண்ணை மூடிட்டு ரிலேஷன் எடுத்துருங்க. அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுக்க நம்பர் பெருக்குங்களேன். இதை பெருக்குன்னா 70 உமன், இங்கே 140 சில்ட்ரன், நடுவில் ஈக்குவல்ட்டா இது அப்படியே அடித்தா 1 உமன் = 2 சில்ட்ரன். அப்போ உமனுக்கும் சில்ட்ரனுக்கு உள்ள ரிலேஷன் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இது எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணி தானே ஆகணும். அப்போ இதை நான் இங்கே பண்ண முடியாது, ஏன்னா எல்லா டேட்டாவும் சிங்கிளாக இருக்குது. அப்போ என்னோடய கொஸ்டினில் டபுளாக இருக்குது. அப்போ நான் இங்கே தான் மாற்றின வேலையை, கொஸ்டினை நான் மாற்ற போகிறேன். அப்போ நான் கொஸ்டினை பாருங்கள், இந்த உமனை சில்ட்ரனாக மாற்றலாம், இல்லை இந்த சில்ட்ரனை உமனாக மாற்றலாம். ஏன்னா எனக்கு இங்கே 2 சான்ஸ் இருக்குது. ஏன்னா உமனோட டேட்டாவும் சிங்கிளாக தெரியும், சில்ட்ரனோட டேட்டாவும் சிங்கிளாக தெரியும். அப்போ நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த உமனை சில்ட்ரனாக மாற்றுறேன்னு வைங்களேன். 1 உமன்னா 2 சில்ட்ரனா? அப்போ 5 உமன்னா எவ்வளவு? 10 சில்ட்ரன். அப்போ 10 சில்ட்ரன் + 10 சில்ட்ரன் 20 சில்ட்ரன். இதுதான் நம்மளோட கொஸ்டினை மாற்றியாச்சா? அப்போ நமக்கு 20 சில்ட்ரன் எவ்வளோ நாள்னு தேவை. அப்போ சில்ட்ரனோட டேட்டா சிங்கிளாக தெரியும்ல. 10 சில்ட்ரன் எவ்வளோ நாள் பண்ணுறாங்க? 14 daysல பண்ணுறாங்க. அப்போ 10 சில்ட்ரன் 14 daysல பண்ணால் 20 சில்ட்ரன் எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க? சால்வ் பண்ணிடலாமா? அதே ஃபார்முலா தான், M1 D1 = M2 D2 தான். ஆன்சர் எவ்வளவு? 7 days அப்படின்னு கிடச்சிருமா? பாருங்கள், நான் இங்கே உமனை சில்ட்ரனாக மாற்றிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது சில்ட்ரனை உமனாக மாற்றி இந்த டேட்டா போட்டு செய்யணும். ஒரே ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பார்க்கணும் நீங்களும். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இதே மாடலில் 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். கணக்கு எழுதிடுவோம். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து 10 நாளில் முடிக்கிறார். அடுத்தது 26 ஆண்கள் மற்றும் 48 சிறுவர்கள் இணைந்து அதே வேலையை 2 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் சில்ட்ரன்ஸ் இணைந்து 2 நாளில் முடிக்கிறாங்க. கொஸ்டின் பாருங்கள், எனில் அதே வேலையை 15 ஆண்கள் மற்றும் 20 சிறுவர்கள் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? 15 ஆண்கள் 20 சிறுவர்கள். இதுக்கு முன்னாடி சம்மளெல்லாம் இங்கே குரூப்பாக இருந்து இங்கே சிங்கிளாக இருந்தது, இல்லை இங்கே சிங்கிளாக இருந்து இங்கே குரூப்பாக இருந்துச்சு. இங்கே எல்லாத்துலேயும் குரூப்பாக இருக்காங்க. அப்போ வழக்கம் போல் ரிலேஷன் எடுத்துடணும். சரி, ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுப்போமா? நம்பரால் பெருக்குங்க. 60 men + 80 children. இங்கே 2ஆல் பெருக்குன்னா 52 men + 96 children. நடுவில் ஈக்குவல்ட்டா மென்னெல்லாம் ஒரு பக்கம் 60 men - 52 men = 96 children - 80 children. இப்போ மைனஸ் பண்ணால்
8 men equal to 16 children. அடித்தா 1 men equal to 2 children. ரிலேஷன் கிடச்சிருச்சு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா கொஸ்டினை பார்க்கணும். எனக்கு கொஸ்டினில் டபுளாக இருக்காங்க. அப்போ எனக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்க டேட்டாவும் டபுளாக இருக்குது. அப்போ என்னோடய பார்வைங்க இந்த ரிலேஷன் எடுத்துகிட்டு போய் நான் 2 பக்கமே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் இங்கே வேலையே நமக்கு. ஏன்னா நமக்கு எங்கேயுமே சிங்கிள் டேட்டா இல்லை. அப்போ நம்ம இந்த பக்கமும் ஏதாச்சும் ஒன்றா ஒரு சிங்கிள் டேட்டாவாக மாற்றணும், இந்த பக்கமும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்றா ஒரு சிங்கிள் டேட்டாவாக மாற்றி ஆகணும். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ ரிலேஷன் ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வைங்களேன். நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஈக்குவேஷனை மென்ன சில்ட்ரனாக மாற்றினேன்னு வைங்களேன். மென்ன சில்ட்ரனாக மாற்றுறேன். அப்போ எனக்கு சில்ட்ரன் டேட்டா சிங்கிளாக கிடச்சிருமா? அப்போ நான் திரும்ப இங்கே எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக இந்த மென்னை என்ன மாற்றணும்? சில்ட்ரனாக மாற்றணும். இங்கே என்ன பண்ணுறோமோ அதுதான் இங்கே செய்யணும். இதுலேயும் செய்யலாம். இதில் மென்ன சில்ட்ரனாக மாற்றினா நான் இங்கேயும் மென்ன சில்ட்ரனாக தான் மாற்றுவேன். சப்போஸ் இங்கே இருக்க சில்ட்ரனை ஏதாவது மென்னாக மாற்றணுன்னா கொஸ்டின்லையும் சில்ட்ரனை மென்னாக மாற்றணும். சரிங்களா? அப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் மென்ன சில்ட்ரனாக மாற்றுறேன். 1 men equal to 2 children. அப்போ 6 men அப்படின்னா 12 children ஆயிருமா? அப்போ எனக்கு டேட்டா பாருங்கள். 12 children + 8 children எவ்வளவு? 20 children 10 daysன்னு கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு சில்ட்ரனோட டேட்டா சிங்கிளாக கிடச்சிருச்சா? அப்போ நான் திரும்பவும் இந்த ரிலேஷனை இங்கே எடுத்துகிட்டு போய் மென்ன சில்ட்ரனாக மாற்றணும். அப்போ 1 men equal to 2 children அப்படின்னா 15 men அப்படின்றது 30 children. கரெக்டாக? அப்போ என்னோடய கொஸ்டின் எவ்வளோ? இப்போ 50 children எவ்வளோ நாள்? இதுதான் என்னோடய கொஸ்டினே மாற்றியாச்சு. சரியா? ஏன்னா எனக்கு சில்ட்ரனோட டேட்டா இங்கே சிங்கிளாக தெரியும். அப்போ எனக்கு 20 children எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 10 daysல முடிக்கிறாங்க. அப்போ 20 children 10 daysல முடித்தா 50 children எவ்வளோ நாள்? சால்வ் பண்ணாமா? x = 4 days. ரொம்ப 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 ஈஸி தான். சரியா? இதுக்கு முன்னாடி ரிலேஷன் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே நான் 2 பக்கமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமே எனக்கு டபுள் டேட்டாவாக இருக்குது. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் மென்ன சில்ட்ரனாக மாற்றுறேன் அப்படின்னா சில்ட்ரனோட டேட்டா சிங்கிளாக கிடச்சிரும். அப்போ நான் கொஸ்டினையும் மென்ன சில்ட்ரனாக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் நான் இதில் எங்கேயாவது சில்ட்ரனை மென்னாக மாற்றினேன்னா இங்கே இருக்க சில்ட்ரனே என்னவா மாற்றிடுவேன்? மென்னாக மாற்றி சால்வ் பண்ணிடுவேன். புரிஞ்சுதுங்களா? சரி, இதில் நான் ஒரே ஒரு கணக்கு மட்டும் பார்த்துருவோம். அடுத்த கணக்கு பாருங்கள். 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பார். அப்போ 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாள். 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்களில் முடிப்பார். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாள் எனில் அதே போல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரியா? அதே வேலை கிடையாது. இதே போல் 3 மடங்கு வேலையாகும். நம்ம இந்த 3 மடங்கு இப்போ விட்டுருவோம். சரியா? சாதாரணமாக செய்கிற மாதிரி செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுத்துடலாமா? பாருங்கள், எனக்கு எல்லா பக்கமும் டபுளாக இருக்குது. இப்போ நான் ரிலேஷன் எடுத்துகிட்டு 2 பக்கமுமே நான் மென்ன ஏதாவது மாற்றி ஆகணும். கரெக்டாக? சரி, அப்போ இதை பெருக்குவோமே. 28 men + 98 children. இங்கே பெருக்கனா 33 men + 88 children ஈக்குவல் டு போடுறோம். எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா 5 men = 10 children வரும். சால்வ் பண்ணால் 1 man = 2 children. அப்போ இந்த ரிலேஷன் எடுத்துகிட்டு போய் நான் 2 பக்கமே செய்யணும். நாம் என்ன சில்ட்ரனாக மாற்றுறேன்னு வைங்களேன். இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுப்போம், இதை எடுப்போம். நான் என்ன சில்ட்ரனாக மாற்றுறேன். 1 man = 2 children. அப்போ 2 men = எவ்வளோ ஆயிடுவாங்க? 4 children. அப்போ 4 children + 7 children அப்படின்னா எவ்வளோ? 11 children 14 daysன்னு கிடச்சிடும். கரெக்டாக? 11 children 14 days. அப்போ நான் மென்ன சில்ட்ரனாக மாற்றினா கொஸ்டின் பக்கமும் மென்ன சில்ட்ரனாக தான் மாற்றணும். அப்போ 1 man = 2 childrenனா 8 men அப்படின்றது 16 children வந்துடும். அப்போ நம்ம கொஸ்டின் 16 + 6 எவ்வளோ? 22 childrenன்றது தான் கொஸ்டின். கரெக்டாக? அப்போது 11 children 14 days. 11 children 14 daysல பண்ணால் 22 children எவ்வளோ நாள்னு பார்த்துடலாமா? அடித்தா டேட் 7 x = 7 days. ஆன்சர் இதை போட்டுறக்கூடாது. சரியா?
இதே வேலையை முடிக்க தான் 7 days. ஆனால் நமக்கு இதே கிடையாது. இதே போல் எத்தனை மடங்கு வேலை? 3 மடங்கு வேலை செய்ய போகிறோம். அப்போ இந்த ஒரு வேலையை இந்த மட்டும் முடிக்க 7 நாள்னா மொத்தம் 3 மடங்கு வேலையை முடிக்க மொத்தம் 21 நாள் ஆகும். இது வச்சா அவ்வளோதான் கணக்கு. சரியா? அப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் இதோடு நம்ம முடிஞ்சிருச்சு. இருக்கிற எல்லா கணக்கையும் தெளிவாக நோட்ஸ் எடுத்து திரும்ப திரும்ப பாருங்கள். எல்லா மாடலும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. பழைய கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற இதில் கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்ட்டு நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.